வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் ஆன்லைன் கிளாஸ். நம்ம இப்போது சாப்டர் 14 பார்த்துட்ருக்கோம். இம்போர்ட் C++ டு பைத்தான், அதாவது C++ மேலே பைத்தான் எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம், எப்படி உட்கார வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இது பேர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரேப்பிங் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ C++ மேலே பைத்தான் வந்து ரேப் பண்ண போகிறோம், அதனால இது வந்து ரேப்பிங். ஓகேங்களா? ஓகே, இப்போது இதில் இந்த சாப்டர் நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானுக்கும் C++க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து எப்படி அது வந்து அந்த ஃபைல்ஸ் எது இம்போர்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கு அது டிஃப்ரென்ஸுங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தான் ப்ரோக்ராம். இது வரைக்கும் பைத்தானோட, அதாவது C++ஓட ஃபைல்ஸ் எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து பைத்தான் ப்ரோக்ராம் இருக்குது இல்லையா? பைத்தான் ப்ரோக்ராம் டு இம்போர்ட் C++. பைத்தான் ப்ரோக்ராமை C++ இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாம் வந்து உங்கள் புக்கை எடுத்துங்க, பேஜ் நம்பர் 272 எடுங்க. ஓகே, இப்போ நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். Python contains many modules. Python contains many modules. For a problem, Python allows programmer to have flexibility in using different module as per the convenience. Okay, Python பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடியூல், நிறைய மாடியூல் இருக்குது பைத்தானில். இஸ் programmer to allow have the flexibility to using different module. ஏன் நிறைய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பைத்தான் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக, மற்ற இது கம்பேர் பண்ணுறப்போ பைத்தான் வந்து ரொம்ப நம்ம ஈஸியாகவும் ரொம்ப இதுவாகவும் இருக்கும். அதனால் வந்து ஒர்க் பண்ணுற ப்ரோக்ராமர், இப்போது ஒரு ப்ரோக்ராமர் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணிங்க, நிறைய மாடல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. Python program what we have written contain a few new commands we have not come across in the basic Python program. Okay, since our program has an integration of two different languages, we have to import modules like OS, sys and get OPT. இது நோட் பண்ணி வச்சிங்க. We have to import modules like OS, SYS, sys and get OPT. இது மூணு தான் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ். ஓகே, மாடியூல் 4.6.1 அதில் பார்த்தீங்கன்னா 14.6.1 பார்த்தீங்கன்னா மாடியூல். இந்த மாடியூல் பார்த்தீங்கன்னா மாடுலர் ப்ரோக்ராமிங் இஸ் எ சாஃப்ட்வேர் டிசைனிங் டெக்னிக். மாடுலர் ப்ரோக்ராமிங் இஸ் எ சாஃப்ட்வேர் டிசைனிங் டெக்னிக் டு ஸ்பிட் யுவர் கோட் இன்டு செப்பரேட் பார்ட்ஸ். ஸ்பிட் எ கோட் இன்டு செப்பரேட் பார்ட்ஸ். மாடியூல்ஸ் அப்படின்னா அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், C++லேயே பார்த்துருப்பீங்க. மாடியூல்ஸ்னால் வந்துட்டு பெருசாக ப்ரோக்ராமை சின்ன சின்ன உடச்சி கொண்டு வந்தோம். எப்படியா நம்ம சிம்பிள் ப்ராப்ளம் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வரோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு சாக்கெட் இருக்குது, இந்த ஆட் ஒன்று வரும் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த கிறிஸ்பெல்லோ, கேட்பரிஸ் கிறிஸ்பெல்லோ வந்து காரில் ஒரு 5 பேர் போவாங்க. அந்த கேர்ள் வந்து அந்த கவரை பிரிப்பாங்க, பார்த்தா 4 பீஸ் தான் இருக்கும். அதில் ஒருத்தனுக்கு வந்து வராது. அந்த 4 பீஸ் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அதனால் வந்து இறங்கி வந்து திடீர்னு ஓடுவார். அப்போ 4 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி மாடியூல்ஸுங்கிறது அது மாதிரி தான். ஒரு பார்ட்டை எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதை கன்வெர்ட் பண்ணலாம். உடைச்சாங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் மாடுலர் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? த ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் ஆப்ரேஷன், ஃபோக்கஸ் ஃபார் திஸ் ஆப்ரேஷன் ஷுட் ஹேவ் மாடியூல்ஸ் இஸ் நோ ஆர் ஜஸ்ட் அ ஃபியூ டிபெண்டன்ஸ் அப்பான் த அதர் மாடியூல்ஸ். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ், மினிமைசேஷன் ஆஃப் டிபெண்டன்சிஸ் இஸ் த கோல். மினிமைசேஷன் இஸ் டிஃபரன்ஷியேஷன் இஸ் த கோல். பட் ஹவு டு வி கிரியேட் எ மாடியூல்? எப்படி நம்ம மாடியூல் கிரியேட் பண்ண போகிறோம்? மாடியூல்ஸ் ரெஃபர்ஸ் எ ஃபைல் கண்டெய்னிங் அ பைத்தான் statement and definitions. A file containing Python code, for example factorial, okay, is called a module, and each module name would be a factorial. We use module to break down large program into small manageable and organized file. For more provide reusability of a code, we can define our most used function. The module is imported instead of copying their definitions into different programs. இப்போது மாடியூல்னால் ஆல்ரெடி நான் அவங்க சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா? மாடியூலுங்கிறது என்னென்னா, எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அது சிம்பிளாக எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும், அது நீங்கள் வந்து உடச்சும் பண்ணலாம், இல்லை எப்படி சிம்பிளை பண்ணி கொண்டு வரணும், அதுதான் வந்து மாடியூல். ஓகேங்களா? இப்போ பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஃபேக்டோரியல் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துருக்காங்க. உங்கள் புக் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, ஃபேக்டோரியல். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கோடாக இருக்கலாம், அதை வந்து சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு சால்வ் பண்ணி மேனேஜ் பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ மாடியூல்ஸுங்கிறது என்னென்னா, இருக்கிற ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருந்தால்
ஸ்மாலாக பீசஸாக வந்து உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு அது வந்து மேனேஜபிள் எப்படி உன்னால் வந்து அதை கொண்டு வர முடியும், சொல்யூஷன் கொண்டு வர முடியும். இதுதான் வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். def fact of n f equal to 1 if n double equal to 0. அதான் அந்த ஃபேக்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ n double equal to 1 ஆச்சுன்னா ரிட்டர்ன் 1 else for I in range. ஓகே, சிம்பிளாக இது வந்து ஒரு ஃபேக்டரியோடைய சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா how to import module in Python. How to import module in Python. We can import a definition inside. Can import a definition inside in a module in another module. Use import keyword to do this. Import அப்படிங்கிற கீவேர்ட் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மாடியூல் வந்து இன்னொரு மாடியூலுக்கு நம்ம ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுவோம், இம்போர்ட் பண்ண முடியும். இம்போர்ட்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற போகிறோம், இல்லை சேஞ்ச் பண்ணோம், அதாவது இங்கேருந்து அங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம், இல்லை அது ரீப்ளேஸ் பண்ணி இங்கே வைக்க போகிறோம். எல்லாமே ஒன்று தான். சேஞ்ச்னாலும் ஒன்று தான், ரீப்ளேஸ்னாலும் ஒன்று தான், மாற்றி வைக்க போகிறோம். எல்லாமே ஒரே மீனிங்காக வரப்போகுது. அப்போது இம்போர்ட்டுங்கிறது இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறது இம்போர்ட். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா யூஸ் இம்போர்ட் கீவேர்ட். இது 1 மார்க்கில் கேட்குற கேள்வி, கண்டிப்பாக உங்களுக்கு வரும், நோட் பண்ணி வச்சிங்க. To import our previous defined module factorial, we type the following in Python prompt: import factorial. அவ்வளோதான். Using this module name, we can access a function defined inside the module. The dot operator is used to access the function. Syntax for accessing function from module பார்த்தீங்கன்னா module name dot function name. அதாவது இப்போ இந்த ஃபேக்டோரியல் நம்ம குத்தாச்சு, இம்போர்ட் ஃபேக்டரி அப்படின்னு கொடுக்குறோம். அப்படின்னா இந்த ஃபேக்டோரியல் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃபேக்டோரியல்ங்கிற ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகே பண்ணுறோம். சரி, அது ஃபங்க்ஷன் நம்ம எப்படின்னு பண்ண முடியும், அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்க போகிறோம். இம்போர்ட் பண்ணுற ஃபேக்டோரியலை ஃபங்க்ஷனோடு சேர்த்து கொடுக்க போகிறோம். அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம், டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். டாட் ஆப்ரேட்டர் மெயின் பார்த்துங்களா. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன், அதாவது ஃபைல் மாடியூல் நேம், சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம், அவ்வளோதாங்க. மாடியூல் நேம்ங்கிறது ஃபேக்டோரியல், இம்போர்ட் ஃபேக்டோரியல், அதாவது மாடியூல் நேம். ஓகேவா? டாட் ஃபங்க்ஷன் நேம்ங்கிறது ஃபேக்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஃபேக்ட் ஆஃப் ஏதாச்சும் ஒரு ஆர்குமெண்ட், ஏதாச்சும் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இது குத்தால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபேக்டரியல் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபேக்ட் ஆஃப் 5 அப்படி கொடுத்துட்டாங்க. அப்போது ஆன்சர் வந்து 120. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இம்போர்ட் பண்ணியாச்சு. அதை என்ன பண்ணுறோம், பைத்தான் ரன் பண்ணுறோம். சிம்பிளாக ஒன்றுமே இல்லை, ஒரே லைனில் கொடுத்துருக்கோம். C++ல் எழுதின ப்ரோக்ராமை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். அவ்வளோதாங்க வித்தியாசம், ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ரன் பண்ணால் நமக்கு உண்டான ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. ஓகே, Python has a number of standard modules. Standard modules can imported. Python has number of standard modules. Okay, standard modules can import same way as we import our user defined modules. Okay, we are now going to see the standard modules which are required to our program and to run C++ code. First, Python sys mode. This module provides some variable used to interpret and is a function to integrate strongly with the interpreters. Sys.argue arguங்கிறது ஒரு arguments சொல்லலாம். ஓகேங்களா? Sys.argue is command line argument is passed the program. Which program? It's a Python program. Okay, sys.argue is a list of command line argument passed to which program? Python program. Arg contains all the item come along with the command line input. Is basically array holding command of the arguments of the program. To use sys.argue, you will first have to import sys. The first argument sys.argue of 0 is always the name of the program is invoked, and sys.argue of 1 is the first argument you pass to program. Okay. Next பார்த்தீங்கன்னா Python OS module. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். OS sys அப்புறம் get opt. ஓகே, இப்போ செகண்ட் Python OS module. The OS module in the Python provides a way of using operating system dependent functionality.
The OS module is a Python provides a way of using operating system dependent functionality. The function that the OS module allow you to interface a window operating system where the Python is running on. OS.system execute C++ compiling command in the shell. Okay, அதாவது OS.system இங்கே நம்ம OS கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அதாவது C++ இருக்கட்டும், யூனிக்ஸாக இருக்கட்டும், லினக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது வந்து இந்த ரன் பண்ணணும், உங்கள் சிஸ்டம் ரன் ஆகணும், அதாவது பைத்தானோட மிங்கில் ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும், OS.system ஃபங்க்ஷன்கிற கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும், நம்மளால் வந்து இந்த ப்ரோக்ராமிங் கோடை கம்பைல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டு கம்பைல் C++ ப்ரோக்ராம் G++ compiler should be invoked. அதாவது இப்போ C++ ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறீங்க, OS.systemங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி C++ ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும், நம்ம வந்து C++ அப்படிங்கிறது பதிலாக G++ அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, இங்கே சின்டாக்ஸ் பாருங்கள், OS.system ஆஃப் G++ ப்ளஸ் வேரியபிள் நேம் 1 ஆஃப் மோட் ப்ளஸ் வேரியபிள் நேம் 2. ஓகே, வேர் OS system ஃபங்க்ஷன் சிஸ்டம் டிஃபைன் டு இன் OS மாடியூல். அதாவது என்ன டைப் ஆஃப் OS, அதாவது என்ன டைப் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் சிஸ்டம் டிஃபைன் இன் OS மாடியூல். G++ is a general compile to compile C++ program under Windows operating system. It's a general compile to compile C++. இப்போ C++ ப்ரோக்ராம் பைத்தான் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன கொடுக்கணும், G++ங்கிறத கொடுக்கணும். வேரியபிள் நேம் ஆஃப் 1ங்கிறது நேம் ஆஃப் த C++ ஃபைல் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் .cpp இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஓகேவா, வேரியபிள் ஆஃப் நேம்ங்கிறது அந்த C++ ப்ரோக்ராமுடைய நேம், அது வித்தவுட் எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணும். மோட்னா ஸ்பெசிஃபை த இன்புட் ஆர் அவுட்புட் மோட். அது என்ன மோட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ப்ரோக்ராம் கொடுத்துருக்கீங்க, அது என்ன மோடில் கொடுக்க போகிறீங்க, இன்புட்டில் கொடுப்பீங்களா அவுட்புட்டில் கொடுக்க போகிறீங்கிறது போகணும். தென் வேரியபிள் 2 மீன்ஸ் நேம் ஆஃப் த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன். நேம் ஆஃப் த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்களோ அதான் கொடுக்கணும் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா, ஓகே, இங்கே பாருங்கள், OS.system ஆஃப் G++ ப்ளஸ் CPP ஃபைல். CPP ஃபைல்னால் வந்து ஆல்ரெடி C++ உடைய ஃபைல் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் ப்ளஸ் என்ன மோடு எக்ஸிக்யூட் மோடா ரைட் மோடா என்ன மோடுங்கிறத கொடுக்கணும், ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல், அதாவது என்ன ஃபைல் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அந்த ஃபைல் கொடுக்கணும். G++ compiler compiles a file CPP file and output sent to executive file. அந்த -o வந்து is a output mode, இல்லை அங்கே I கூட கொடுக்கலாம், is a input mode. Plus in OS system indicates all the strings are concatenate as a single string and send that as a list. Next பார்த்தீங்கன்னா Python get OPT module. The get OPT module of the Python, helps you to trace, that means split. Trace means split command line option and arguments. This module provides two functions, enable command line argument passing. Get OPT of method. This method parses command line and parameter list following in the syntax for this method. OPT of arguments equal to get OPT of argument option of long option. Here arg b, this is argument line of values to be passed in our program. To complete command will be pass a list. Option, this is a string of option that is the Python program recognized as for input or for output with option that followed by the colon. Okay, long option, this parameter is passed with a list of string. Argument of long option should be followed by the equal string. Parameter is the pass with a line of string. Okay, ஒரு லைன் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் parameter பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா argument of the long option should be followed by the argument also followed by the string. எப்படி ஃபாலோ பண்ணணும், using equal symbol. Okay, in our program C++ file name will be passed in the string, also be passed along with the indicate with as an input file. Get OPT method returns value consisting of two elements. Each of these values are stored separately.
it will do different list array, that means OPTs and get OPTs. Okay, OPT contain list of splitted string like mode, path and arguments. Contain any string if it all splitted because of wrong path or mode. Argue will be an empty array if there is no error splitting in the string by get OPT. அதாவது OPT and argsலாம் வந்து என்ன பண்ணுறாங்க, வேல்யூ ஸ்டோர் பண்ணுவாங்க. OPTயில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைப் ஆஃப் மோடு, என்ன டைப் ஆஃப் பாத் இருக்குது, என்ன இது இருக்குங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்குமெண்ட் வந்து அந்த பாத் வந்து என்ன பண்ணும், ஆர்குமெண்ட் வந்து கேன் பி ஸ்பிட்டட் பிகாஸ் ஆஃப் ராங் பாத் ஆஃப் மோட். இப்போ தப்பான ஏதாச்சும் ராங்காக போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஆர்குமெண்ட்டில் நம்ம arguments will be empty array. Arguments is வந்து ஒரு empty array. There is no error splitting by get OPT. Okay. For example, the Python code which is going to execute C++ file, this P4 in the command line have get OPT method like following one. OPT comma get, sorry, OPT comma args equal to OPT comma args equal to get OPT dot get OPT of argv input mode. இங்கே பாருங்க, ஐஃபன் ஓ குள்ள இங்கே ஐ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இன்புட் மோட் ஆஃப் ஃபைல். ஓகேவா, அதே இன்புட் மோட் ஆஃப் ஃபைல். ஓகே, it is example since the entire command line are passed no leftover arguments. The second argument will be empty. The arguments displayed in the print command display in the output as print of args. Okay, some more commands for wrapping C++ code. Some more commands to wrapping C++ code. என்னென்ன பார்த்தீங்கன்னா, if double underscore name double underscore equal to main dot sysargue of 1. அதாவது என்ன, அது என்ன நேம் ஐஃபன் நேம் ஐஃபன் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is a special variable in Python. This is a special variable in Python. Since there is no main function in Python, when the command to run a Python program is given to interpreter, the code that is a level 0 indication to be executed. However, before doing that, interpreter will define a special variable, that is name is one such special variable which we default store the name of the list. Okay, அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it's a special variable. Default stores the variable name in the file. If the source file is executed in the main program, the interpreter sets name variable to have value of main. The name is a built-in variable which evaluate name of the current module that can be used to check whether the current splits in the beginning run into its own. Syntax பார்த்தீங்கன்னா, if name equal to main dot system of argument of 1. If the command line Python program itself is going to execute first, then main contain name of the Python special variable name also contain a Python program name. If the condition is true, it's called main, which is passed in the C++ file arguments. Sys.argue of 1 get everything after script name, that's file name. Remember, string slicing you have studied in chapter 8. Okay, next பார்த்தீங்கன்னா, Python program executing C++ program using control statement. இப்போ Python program ஓட இது வந்து நம்ம C++ எப்படி ஒர்க் பண்ண பார்த்தோம், இம்போர்ட் பண்ண போறோம். இப்போ C++ அதாவது அந்த Python program executing C++ program using control statement யூஸ் பண்ணி எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் எ குட் டே.